ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. நான் உங்க பிரவீன் கேஎஸ். தமிழ் சினிமால டெய்லியும் அப்டேட்ஸ் மேல அப்டேட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு படங்களா எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில ரஞ்சித் அடுத்து என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து கிடையாது இல்ல வேட்டுவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான படத்தை எடுக்க போறாரு. இந்த படத்தோட ஸ்டோரியை கேட்டீங்கன்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த ராபின்ஹுட் கதை இருக்கும் இல்லையா, லைக் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காரு. பிளஸ் வந்து ஒரு ரூரல் ஏரியால இருக்கிற ஒரு மனுஷன் அவங்க மக்களுக்கு நடக்கிற அந்த அநீதி அதெல்லாம் தட்டி கேட்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் வச்சிருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர்னு ஒரு செட் ஆஃப் ஸ்டோரி சொல்றாங்க. ஸோ இந்த கதைகளுமே வந்து தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சம் புதுசான கதைக்களமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சில அப்டேட்ஸ்கள் வந்திருக்கு. இந்த படத்துல யார் யாரு கேஸ்டா இருக்காங்க அப்படின்னா, ஷோபிதா, அட்டகத்தி தினேஷ் இருக்காரு, அசோக் செல்வன் இருக்காரு, மைன் கோபி அவர் இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய பெரிய பட்டாளத்தோட வச்சு நம்ம தலைவனை விட்டீங்களா, ஆர்யா அவர் எப்படிங்க மறக்க முடியும், தலைவன் ஆர்யா இருக்காரு. இந்த மாதிரி மிகப்பெரிய பட்டாளத்தோட தான் இந்த கதைக்களத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. EVP ஃபிலிம் சிட்டில தான் இந்த படத்துக்கான இந்த வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. ஒரு செட்டு போட்டு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து ஒரு அக்காவை மீட் பண்ணேங்க. அந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க அந்த அக்கா. அவங்க என்கிட்ட சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஷோபிதா இருக்காங்க இல்லையா, ஷோபிதாவை வந்து ஒரு எறும்பு மாட்டு மேல உட்கார வச்சு கீழே வந்து அட்டகத்தி தினேஷ் நிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அவங்க சொல்லும் போதே தெரிஞ்சது, ஓகே இது ஏதோ பெரிய லெவல்ல பண்ண போறாங்க போல, நம்ம எப்படி இருக்க போகுதுன்னு பாக்குறதுக்காகவாது கொஞ்சம் அப்படியே பூஸ்டப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யாருன்னா, as usual ரஞ்சித் அவர்களோட நீலமும் பிளஸ் கோல்டன் ரேஷியோ பிலிம்ஸ், இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சுதான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அடுத்து ஜெயிலர் 2 பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நெல்சன் என்ன பண்ண போறாரு, ஏன்னா போன பார்ட் 600+ கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த பார்ட் 1000 கிராஸ் பண்ணும். ஏன்னா தமிழ் சினிமால இது வரைக்கும் 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் படம்னு இல்லவே இல்லை. 800 வரைக்கும் பண்ணியிருக்கு. அதுவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் பண்ணியிருந்தாரு எந்திரன் படத்துல. அதுக்கப்புறம் அதை பீட் பண்ற மாதிரி எந்த படமே அமையல. மீண்டும் அவர் தான் அதை பண்ண போறாருன்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது ஜெயிலர் 2 நடக்கும் போது. இன்னொரு பக்கம் பாலையா இந்த படத்துல இருக்காரு ஒரு கேமியோ ரோலுக்காக. என்னங்க காம்போ இது, தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேரையும் இணைச்சு ஓவராலா எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமா ஹிஸ்டரியில இப்படி ஒரு படம் பண்ண முடியாதுன்ற ஒரு படத்தை நெல்சன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது சூப்பர் ஸ்டாருடைய படமா அது இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். இதை தாண்டி நிறைய மலையாள ஆக்டர்ஸ் இந்த படத்துல இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் வந்து. அதுல மிக முக்கியமாக மோகன்லால் சார் இருக்காரு, வினீத் இருக்காரு, டேவிட் இருக்காரு, சுனில் இருக்காரு, கோட்டயம் நாசர் இருக்காரு, ரேஷ்மா ராஜன் இருக்காங்க, சுஜித் இருக்காரு அண்ட் சுராஜ் இருக்காரு. இவங்க எல்லாருமே இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர்ஸ் பண்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஜெயிலர் பார்ட் 1லயே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு 4-5 கேரக்டர்ஸை காட்டியிருப்பாரு நெல்சன். அதுக்கான ஸ்பேஸ் அப்படின்றதே படத்தில் ஒரு 30 minutesலேருந்து 1 hour லாக் பண்ணிடும். இதை தாண்டி இப்போ புது கேரக்டர்ஸ்னு இத்தனை பேர் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. வெறும் இன்ட்ரடக்ஷனுக்கே 3 hours பத்தாதேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அதை தாண்டி ஒரு மேஜிக் பண்ண போறாருன்னு நினைக்கும் போது பயங்கர ஸ்டன்னிங்காக இருக்கு. ஆனால் இந்த வாட்டி என்ன எமோஷன் எடுத்துகிட்டு வர போறாருன்னு தெரியல. ஏன்னா போன வாட்டி பையனுக்காக ஒரு பெரிய வார் ஒன்று நடந்தது. ஆனால் இந்த வாட்டி எதை நோக்கி போக போகுதுன்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ண போறாருன்னு. இப்போ மணிரத்னம் அவர்கள் வந்து ரொம்ப பிஸியா தக் லைஃப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டா ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க, மாசா இருந்துச்சு. ஆடியோ லான்ச் கமல்ஹாசன் செம்மையா இருந்துச்சு. ட்ரைலர் லான்ச் அதுவுமே செம்ம அருமையா இருந்துச்சு. அடுத்து அவர் என்ன படம் பண்ண போறாரு அப்படிங்கிறதுக்கான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. நவீன் பாலிஷெட்டி அண்ட் ருக்மிணி வசந்த் இவங்க கூட சேர்ந்து ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, மணிரத்னமோட கதையில ஒரு கதாநாயகியா வந்துட மாட்டோமா, இல்ல ஒரு ஹீரோவா வந்துட மாட்டோமா அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ஏக்கமாவே இருக்கு. ஏன்னா அவர் எழுதுற ஒவ்வொரு காதல் கதையுமே வந்து ஒரு காவியம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த லவ் ஸ்டோரியில என்ன மாதிரியான கதையை கொடுக்க போறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இப்பயே இருக்கு. கண்டிப்பா. அண்ட் நவீன் போலிஷெட்டியும் பாத்தீங்கன்னா கனடால ஒரு பெரிய ஆக்டர். ரீசெண்ட் டைம்ஸ்ல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போலிஷெட்டின்னு ஒரு படம் பண்ணாரு. அதுல அனுஷ்கா தான் ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர ஃபன் அண்ட் ஜாலியாக அந்த படம் இருக்கும். இப்போ இருக்க பீப்புளோட மைண்ட் செட் என்னன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அப்படியே கட் பண்ணினா இந்த பக்கம் ருக்மிணி வசந்த், அவங்களுமே கனடாவில் மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்லையும் பயங்கர ஃபேமஸான ஹீரோயினாக இருக்காங்க. விஜய் சேதுபதியோட ஏஸ் படத்தில் ஹீரோயினாக இருக்காங்க.
இந்த பக்கம் சிவகார்த்திகனுடைய மதராசி படத்தில் ஹீரோயினாக இருக்காங்க. தொடர்ந்து நிறைய தமிழ் ப்ராஜெக்ட்டும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது பயங்கர ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பா. இப்போ மணிரத்னம் அவர்களே எடுத்துக்கிட்டோம்னா அவரோட படங்கள்ல மோஸ்ட்லி வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் இசையமைப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில இந்த படத்துக்கும் இவர் தான் இசையமைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அமைச்சாரனா எப்படி இருக்கும் இந்த பாடல் எல்லாம் அப்படின்னு கேட்கறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ பார்த்தேங்க, டிடி அவர்களோட இன்டர்வியூ. இவர் மணிரத்னமும் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் உட்காந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டிடி அவர்கள் சொல்றாங்க, நம்ம பெரிய பாய் வந்து பாட்டை போட்டாருன்னா எங்கேயோ கொண்டு போய் விட்டு, பெரிய பாயா நான் என்ன கறிக்கடையா வச்சிருக்கேன் அப்படின்னு கலாச்சி விட்டுட்டாரு. நம்ம வந்து அவர் போடுற மியூசிக்ல மயங்கி அவருக்கு வந்து ஒரு பெரிய பட்டத்தை தூக்கி வச்சிருக்கோம். ஆனா அவர் அதை கூட பொருட்படுத்தாம அதெல்லாம் தேவையில்லை, என் வேலையை நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்துல மியூசிக் எப்படி பண்ண போறாரு, மணிரத்னம் அவர்கள் இந்த கதையை எப்படி கொண்டு போறாரு, அதை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா. வெற்றிமாறனுடைய ப்ரொடக்ஷன்ல மாஸ்க் அப்படின்ற ஒரு படம் பண்ணாங்க. ஓகே. கவின் வந்து ஹீரோவும், ஆண்ட்ரியா அதுல மிக முக்கியமான கேரக்டர். அவங்க வில்லியா பண்றாங்க, நிறைய டாக்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ன்றாங்க, இன்னொரு பக்கம் ஹீரோயின்றாங்க. ஹீரோயின் அவங்க கிடையாது, வேற ஒருத்தவங்க தான் ஹீரோயின். நம்ம சோர்ஸ் மூலமா கேட்ட வரைக்கும் அதான் சொன்னாங்க. இந்த படத்தோட கதையை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இது வரைக்கும் பார்க்காத இப்ப இப்படி டார்க் ஹியூமர்னு ஒன்று புதுசா வரும்பொழுது நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இது என்ன, இது எந்த ஜோன்ல அணுகிறது அப்படின்றது மக்களுக்கு தெரியாம அப்படி இதில் ஒரு புது அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்களாம் ஹியூமரை பொறுத்த வரைக்கும். அண்ட் பயங்கர த்ரில்லிங்காக இந்த படம் இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஜோனுக்குள்ளே இந்த படம் இருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக, எங்கேஜிங்காக, ஸ்டார்ட் டு எண்ட் நீங்கள் பயங்கரமாக ரசிப்பீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்கும் போதே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் கவின் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்படிப்பட்ட ஸ்கிரிப்டை தான் செலக்ட் பண்ணுறாரு. அதில் மிக முக்கியமான ஒரு காரணமாக பிளடி பெகர்னு ஒரு படம் பண்ணார். அதுவுமே அப்படிப்பட்ட ஒரு கதை தான். ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு டார்க் ஹியூமரு, அதில் மிகப்பெரிய ஒரு எமோஷன் அப்படின்ற ஒரு ரொம்ப அழகான ஒரு ட்ராவல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜோன்ல தான் இந்த கதையும் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பட் அது பெரிய அளவில் வரவேற்புல இல்லை. ஆனால் இந்த படம் கரெக்டான ஒரு ரிசீவ் இருக்கும் ஆடியன்ஸ் கிட்டன்ற டாக்ஸ் இருக்கு. பார்க்கலாம். வாடிவாசல் படம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களும் இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்றாங்க. பட் அது வந்த பாடு இல்ல. சிறுத்தை படத்துல சொல்றாருல கார்த்தி, லக்ஷ்மி அதான் வந்துட்டா, மாடி மேல வந்துட்டா போயிட்டா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. பட் இன்னும் வரல. இப்போ வெற்றிமாறன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாடிவாசல் படத்துக்கு அப்புறம் நான் தனுஷ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறேன். அந்த படத்தை வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனுஷ் அவர்களும் வெற்றிமாறனும் சேர்ந்து வேற ஏதாவது படம் பண்ணுவாங்களா அப்படின்ற கொஸ்டின்கே யாரும் போல. எல்லாரும் என்ன யோசிச்சிட்டாங்கன்னா, வடச்சென்னை 2 வந்தா எப்படி இருக்கும், வருகை எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வடச்சென்னை 2 வந்துச்சுன்னா பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1க்கே பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க. எப்போ 2 வரும் அப்படின்னு ஈகரா வெயிட் பண்ற அளவுக்கு அந்த 1 பார்ட் செம்மையா இருந்துச்சு இல்லையா. ஸோ வெற்றிமாறனும் தனுஷ் அவர்களும் இணைஞ்சு என்ன கதை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறதுல ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வடச்சென்னை 2வா இருந்தா இன்னும் அருமையா இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. மைத்ரேயி மூவி மேக்கர்ஸ் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. புஷ்பா 2 அவங்களுக்கு ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அடுத்து இங்க தமிழ்ல வந்து குட் பேட் அக்லி பண்ணாங்க, அதுவும் பயங்கர ஹிட்டு. இப்போ அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அந்த படத்தோட சப்ஜெக்டாகவும் அந்த கண்டென்ட்டாகவும் சொல்லும் போதே அவங்க தான் சொல்கிறாங்கன்னா டெஃபினட்டாக ஹிட்டு. அதை தாண்டி இந்த டேரக்டர் யாருன்றதான் ட்விஸ்ட்டு. ஒரு தெலுங்கு டேரக்டர். நீங்கள் எல்லாரும் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் சனி போரா சனிவாரம், அதை பார்த்தீங்கன்னா சூர்யா சாட்டர்டே அப்படின்ற படம் பார்த்துருப்பீங்க. நானே ஹீரோவா, எஸ்ஏ சூர்யா வில்லனா. அந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாராம். ரஜினி சார் ரீசெண்ட் டைம்ஸ்ல கதையை கேட்டு சூப்பரா இருக்கு கண்ணா, நம்ம இந்த ப்ராஜெக்டை டெஃபினட்டா பண்ணணும்னு சொல்லியிருக்காராம். பெரிய எக்ஸைட்மெண்ட்டு. இது மட்டும் இல்லாமல் தமிழில் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அதில் மிக முக்கியமாக பிஎஸ் மித்ரன் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. பிஎஸ் மித்ரன் இப்போ சர்தார் 2 அப்படின்ற படம் பண்ணிட்டு இருக்காரு கார்த்திக் கூட. அதை முடிச்சதுக்கு அப்புறமா விஷால் கூட இதுக்கு முன்னாடி இரும்பு திரை அப்படின்ற படம் பண்ணியிருந்தார். இரும்பு திரையோட பார்ட் 2 பண்ண போகிறாங்களா, அதை மைத்ரேயி மூவி மேக்கர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் பண்ண போகிறாங்க. அண்டு தமிழ் தெலுங்கு பைலிங்கெல்லாம் இந்த படம் ரெடியாக போகுது அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன்னா மைத்ரேயி மூவி மேக்கர்ஸ் தெலுங்குல ஒரு பெரிய ப்ரொடியூசர், எல்லாருக்குமே தெரியும். அவங்க தெலுங்கு தான் அவங்களுடைய மெயின் ரூட்ஸே. விஷாலுக்குமே ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது, ஃபேன்ஸ் இருக்காங்க. அதன் காரணமாக இது வந்து ஒரு பைலிங்குவல் படமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவில் நிறைய ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன்ஸை வச்சு கதைகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமான படம் வந்து மெய்யழகன். அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே என்ன கேரக்டர், கார்த்தி பண்ணதா இருக்கட்டும் இல்லை அரவிந்த் சுவாமி அவர்கள் பண்ணதா இருக்கட்டும், அவ்வளோ அட்மையர் பண்ணாங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை வந்து ஹிந்தி வெர்ஷன்ல டப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க.
ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம கிட்ட புதுசா ஒரு ஐட்டம் இருக்குன்னா அதை தூக்கிட்டு போய் அங்க வந்து எதையா சாயம் பூசி அது பூசி வேற ஒண்ணா கொடுக்கறதுல அவங்க எக்ஸ்பர்ட். அதையும் தமிழ்ல டப் பண்ணி நம்ம ஆளுங்க திருப்பி போடுறதுல அது வேற எக்ஸ்பர்ட். தெரியும் நீங்க எதை சொல்றீங்க, யாரை சொல்றீங்க. அதனால இந்த படத்தை ஹிந்தில என்ன ரீமேக் பண்ண போறாங்க, அதை தூக்கி திருப்பி எந்தெந்த லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சாலே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. எப்பயுமே ஹிந்தியை பொறுத்த வரைக்குங்க நம்ம கிட்ட நல்லா இருக்க ஃபர்னிச்சரை தூக்கி போட்டு அவனை உடைப்பாங்க. அதுதான் இந்த வாட்டியும் பண்ண போறானுங்க. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த படத்துல வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னா, இஷான் கத்தார், ஷாகித் கபூர். இப்ப இவங்க 2 பேரை வச்சுதான் வந்து சொல்லியிருக்காங்க. கேட்கும் போதே மிரட்டலா இருக்கு. அப்ப பார்க்கும்போது எவ்வளவு மிரட்டலா இருக்கும்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டேமேஜ் பண்ணாம சூப்பரா பண்ணுங்க. நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணதை அந்த ஆடியன்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ண விடுங்க, ஓவர்டு பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. கண்டிப்பா ஜனநாயகம் தளபதி விஜய் அவர்களுடைய படம். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. படம் ஆரம்பிச்சிருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பாலையா அவர்களுடைய பகவந்த் கேசரி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. காஜல் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. ஸ்ரீலீலா வந்து நம்ம பாலையாக வந்து ஒரு தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட ரீமேக் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த படத்துலேருந்து ஒரே ஒரு சீன், அதில் பாலையா அவர்கள் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் குட் டச் பேட் டச்சை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த சீன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த சீனை இந்த படத்தில் வைக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அந்த படத்தோட ஓவரால் ரைட்ஸையும் வாங்கியிருக்காங்க 4.5 கோடி ரூபாய் கொடுத்து, அந்த ஒரு சீனுக்காக மட்டும். மற்றபடி பகவந்த் கேசரிக்கும் ஜனநாயகம் படத்துக்கும் எந்த ஒரு சாயிலுமே இல்லை. பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. மிக முக்கியமாக தளபதி விஜய் இதில் 2 கேரக்டர் பண்ணுறாரு. ஒரு கேரக்டர் ஒரு ஓல்டான, அதாவது மிடில் ஏஜ் மேன், எப்படி ஒரு கிரே அண்ட் பிளாக் ஹேரோட இருப்பார் அப்படி இருக்கா மாதிரி. இன்னொரு லுக் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தெரியும் மாதிரி அப்படி ஒரு சப்ஜெக்டில் தான் இருக்கார். அண்ட் எச் வினோத் இந்த படத்தை ரொம்ப கிளியராக இதுக்கு முன்னாடி எப்படி இந்த சதுரங்க வேட்டைக்கெலாம் பண்ணார், அதில் ஒரு ஸ்க்ரீன் பிளே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, அப்படிப்பட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நல்ல ஒரு கமர்ஷியல் பேட்டர்னில் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த படம் பயங்கரமாக அவங்க எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. முக்கியமாக இதை சொன்னதுக்கு அப்புறமா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பகவந்த் கேசரி நானே தெலுங்குல பார்த்துருக்கேன், ரொம்ப நல்ல படம். பட் மறுபடியும் அதே வந்து விஜய் சார் பண்ண போகிற, அதுவும் கடைசி படம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரீமேக் படம் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்து, இப்போ அதை கேள்விப்பட்டவொடனே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. இப்போ எனக்கு கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு சீனுக்காக மட்டுமே அந்த ஹோல் மூவியோட ரைட்ஸும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த சீனோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியுது. ப்ளஸ் விஜய் அவர்கள் ஏன் அதை வந்து பண்ணணும்னு நினைச்சாரு அப்படிங்கிறத வந்து அந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கும் புரிய வரும் இல்லையா. ப்ளஸ் அதே மாதிரி சதுரங்க வேட்டை படம் இப்போ பார்த்தா கூட நமக்கு வந்து போர் அடிக்காது. நம்ம ரிப்பீட் மூடில் பார்த்துட்டே இருப்போம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன், அதுவும் தளபதி அவர்களோட கடைசி படம் அப்படின்னு சொல்லும்போது கேட்கவா வேணும், மாசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் நாங்கள் 2 பேரும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுலேயும் டடா பவிஸ்லிங். நான் பிரவீன் கேஎஸ். நான் கலைப்ரியா பழனி.